إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فيا أيها الحاضرون أوصيكم وإياي أولا بالتقوى الله فإن التقوى تنجيكم من النار وتدخلكم في الجنة فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون صدق الله المولانا العظيم قال النبي صلى الله عليه وسلم صنفان من أهل النار أو كما قال صلى الله عليه وسلم الحمد لله ثم الحمد لله ஏழு வானங்கள் ஏழு பூமிகள் இன்னும் அதில் உள்ளவைகள் முழு அண்ட சராசரங்களையும் அழகான முறையிலே படைத்து நீதியான முறையிலே கம்பீரமான முறையிலே அழகான முறையிலே ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கும் ஏக வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. இந்த உலகத்தை படைப்பதற்காக வேண்டி காரண கருத்தாக இருந்த என் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கைகளை அணுவணுவாக பின்பற்றி வந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபியீன்கள், இன்னும் கியாமத்துடைய நாள் வரை இருக்கும் நல்லவர்கள் அனைவர்கள் மீதிலும் ஸலாத் என்னும் கருணையும் ஸலாம் என்னும் ஈடேற்றமும் உண்டாவதாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அழைப்பை ஏற்று அவனுடைய மாளிகையிலே நேர காலத்தோடு நவைத்துல் இஹ்திகாஃப மா தும்து ஃபீ ஹாதல் மஸ்ஜிதில்லாஹி தஆலா என்ற இஹ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை எடுத்துரைக்கும்படி ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை எங்களுடைய வாழ்க்கைகளில் அவசரமாக எடுத்து நடக்கும்படியும் எந்த விடயங்களிலிருந்து தவிர்ந்தெடுக்கும்படி சொல்லியிருக்கிறானோ அந்த விடயங்களிலிருந்து முற்றுமுழுதாக தவிர்ந்தெடுக்கும்படியும் முதலாவதாக அடியனாக இருக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் கண்ணியமானவன், அல்லாஹ் பரிசுத்தமானவன், வணங்கப்படுவதற்கு அல்லாஹ் தகுதியாளன். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹு ஸமத், அவன் யாரிடத்திலும் தேவையற்றவன். லம் யலிது வலம் யூலத், அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவனால் யாரும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே கிடையாது என்பதை அல்லாஹ் ஒரு சூராவின் மூலமாக அவன் யார் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார். அல்லாஹும்ம லா மானிய லிமா அஅதைத், அல்லாஹ் தஆலா ஒருவருக்கு ஒரு விடயத்தை கொடுக்க நாடிவிட்டால் அதை யாரும் தடுக்க முடியாது.
வலா முஅ்திய லிமா மனஅத், அவன் தடுத்து வைத்த ஒன்றை யாராலும் கொடுக்க முடியாது. அவ்வளவு சக்தியாளன், கம்பீரமானவன் அல்லாஹ்வாக இருக்கிறான். இந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழு உலகத்திலேயும் அல்லாஹ் கோடிக்கணக்கான படைப்புகளை அல்லாஹ் படைத்து அதில் சிறந்த கண்ணியமான அழகான படைப்பாக அல்லாஹ் மனிதர்களாகி எங்களை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, வருடங்கள், மாதங்கள், கிழமைகள், நாட்கள், நிமிடங்கள் இது சுருக்கமாக அவசரமாக செல்வதனுடைய விளக்கம் என்னவென்றால், கியாமத்துடைய நாளுடைய அடையாளங்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. கியாமத்துடைய நாளுடைய அடையாளங்களில் ஒன்றுதான் நாட்கள், வருடங்கள், மாதங்கள் அது வேகமாக செல்றது. கண்ணியமான சகோதரர்களே, அதற்கு முன்னால உலகத்துடைய வாழ்க்கை ஆக குறுகிய ஒரு வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட ஒரு வாழ்க்கை. கண்ணியமானவர்களே, உலகத்துடைய வாழ்க்கையை, மறுமையுடைய வாழ்க்கையை தயார் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துன்யாவுடைய வாழ்க்கையை அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறான். மனிதனுக்கு அல்லாஹ் 5 கட்டமான வாழ்க்கைகளை அல்லாஹ் தயார் செய்து, அதில் முதலாவது ஆலமுல் அர்வாஹ்ல அது கொஞ்ச கால வாழ்க்கை. அதற்கு பின்னால ஆலமுர் ரஹம், தாயுடைய கற்பனையில் சில நாள் வாழ்க்கை. அதற்கு பின்னால துன்யாவுடைய வாழ்க்கை. அதற்கு பின்னால கபருடைய வாழ்க்கை. அதற்கு பின்னால் கியாமத்துடைய நாள். இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 கட்டமான வாழ்க்கைகளை அல்லாஹ் மனிதனுக்கு படைத்து ஏற்பாடு செய்து அல்லாஹ் எங்களை உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, எமது சொத்து செல்வங்கள் எவ்வாறு எமக்கு அமானிதமோ, எமது குழந்தைகள் எவ்வாறு எமக்கு அமானிதமோ, அதே மாதிரி எமது குடும்பம், பெண்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், இது ஆக ஒரு அமானிதமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அமானிதங்களை அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அமானிதங்களை அல்லாஹ் கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் விசாரணை செய்வதற்காக வேண்டி முழு மனித கோடிகளும் நின்று கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் ஒவ்வொருத்தராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்விகளை கேட்பான். அதற்கு பதில் சொல்லாத வரையில ஒரு கால் எட்டு அடுத்த எட்டுக்கு எடுத்து வைக்க முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்றால் பெண்கள் உலகத்தில் ரொம்ப பாதுகாக்கப்படக்கூடியவர்கள். இஸ்லாத்துடைய கண்கள் என்றால் அது பெண்கள் தான். பெண்கள் ஆக அவர்கள் பாதுகாக்கப்படக்கூடியவர்கள். உலகத்தில் பெண்கள் பாதுகாக்கப்பட்டு விட்டார்கள் என்றால் உலகத்தில் பாவங்கள் குறைந்துவிடும், நன்மைகள் அதிகரித்துவிடும். எனவே கண்ணியமானவர்களே, என்ன சொல்ல வருகிறோம் என்றால், பெண்கள் சில காரணத்திற்காக வேண்டி கியாமத்துடைய நாளையில் நரகத்தில் அவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்ற பாடத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சஹாபாக்களுக்கு படித்துக் கொடுத்தார்கள். கிதாபுகள்ல உலமாக்கள் எழுதுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சந்திப்பதற்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இருவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சந்திப்பதற்கு செல்கிறார்கள். அங்கு சென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த அழுகை பார்த்தவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எதற்காக வேண்டி அழுகிறீர்கள்? உங்களை அழ வைத்தது எதை? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டால் மிஅராஜுடைய பயணத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிஅராஜுடைய பயணம் அதை மேற்கொள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை 7வது வானத்திற்கு அங்காள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை எடுப்பதற்கு, என்னை சந்திப்பதற்கு
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஏற்பாடு செய்து வைத்திருந்தான். நான் மிஅராஜுக்கு சென்றேன். மிஅராஜில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல நிகழ்வுகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் காட்டினான். வட்டி சாப்பிட்டவர்கள், உலகத்தில் வட்டியோடு சம்பந்தப்பட்டவர்கள், இவர்களின் நிலைமை இவ்வாறு பல நிகழ்வுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டி ஒரு நிகழ்வை அல்லாஹ் காட்டினான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் மிஅராஜுடைய பயணத்தில் சுவனத்தை பார்த்தேன். அங்கு அதிகமான ஏழைகளை கண்டேன். அதிகமான ஏழைகள். அதற்கு பின்னாலே அடுத்த பக்கம் நரகத்தை பார்த்தேன். அங்கு அதிகமான பெண்களை கண்டேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண்களை கண்டேன் என்று சொன்ன உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கவலைப்பட்டவர்களாக அழுகையோடு, யா ரசூலல்லாஹ், நான் ஒரு பெண்ணாக இருக்கிறேன். பெண்கள் நரகத்துக்குள் போவதற்காக வேண்டிய காரணங்கள் என்ன? என்ன காரணத்தினால் பெண்கள் நரகத்துக்குள் செல்கிறார்கள்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுமார் 9 பெண்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பார்த்தவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு விரிவாக விளக்கமாக சொல்லுகிறார்கள். முதலாவது பெண்ணை பார்க்கிறார்கள். நரகத்தில் ஒரு பெண் வேதனை செய்யப்படுகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், அவருடைய கூந்தல் முடி இருக்கிறே, இந்த கூந்தல் அது இழுத்து அது கட்டப்பட்டு தலைகீழாக தொங்கவிடப்பட்டு அதன் கீழ் நெருப்புகள் மூட்டி, கண்ணியமானவர்களே, நெருப்பின் ஜுவாலை தாங்க முடியாமல் உடம்புகள் தலைகள் அப்படியே உருகி வடிந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு வேதனை செய்யப்பட்ட பெண்ணை பார்த்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்டார்கள், மன் ஹாஉலாஇ யா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த பெண் உலகத்தில் என்ன பாவத்தை செய்தாள்? என்ன பாவம் செய்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறான ஒரு தண்டனை அல்லாஹ் கொடுக்கிறான்? சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இன்றைக்கு உலகத்தில் எமது பெண்கள் இதை பாவமாக கருதுவது கிடையாது. இது பாவம் என்று சில பெண்களுக்கு தெரியாது. என்ன காரணம்? சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த பெண் தலைகீழாக தொங்குவிடப்பட்டு இவள் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறாள், வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாள். என்ன காரணம்? உலகத்தில் இவள் செய்த தவறு என்னவென்றால், அந்நிய ஆண்களுக்கு தன்னுடைய தலை கூந்தலை முடிவை காட்டியவள். அந்நிய ஆண்களுக்கு தன்னுடைய தலை கூந்தலை காட்டியதாலே அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளில் நரகத்தில் தலைகீழாக தொங்கவிடப்பட்டு நெருப்புகள் மூட்டப்பட்டு, சுப்ஹானல்லாஹ், அந்த ஜுவாலையின் காரணமாக உடம்புகள் தலைகள் அது உருகி வடிந்து கொண்டிருக்கிறது என்ற பாடத்தை சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அது மட்டுமல்ல, இரண்டாவது பெண்ணை பார்த்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், இரண்டாவது பெண் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறாள். நெருப்பு கத்தரிக்கோள்கள், நெருப்பாலான கத்தரிக்கோள்கள் இதை என்ன செய்கிறார்கள்? அவருடைய உடம்பை, அந்த பெண்ணை என்ன செய்கிறார்கள்? அவருடைய உடம்பை கீறி கிழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்ணை, அந்த பெண்ணுடைய உடம்பை கீறி கிழித்து வெட்டி கொண்டிருக்கிறார்கள். கேட்கப்பட்டது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவரிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இந்த பெண் உலகத்தில் என்ன பாவம் செய்தார்? என்ன பாவம் செய்ததால கத்தரி கோள்களால் அவருடைய உடம்பை அவர் கீறி கிழித்துக் கொண்டிருக்கிறார்கள்? என்ன காரணம்? என்ன பாவம் செய்தார்கள்? அங்கே சொல்லப்பட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்தில், அந்நிய ஆண்களுக்கு தன்னுடைய உடம்பின் பருமனை, உடம்பு அழகை காட்டியவள். அந்நியவர்களுக்கு உடம்பை காட்டினார். அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளில் அந்த பெண்ணை எவ்வாறு வேதனை செய்கிறான்? நெருப்பு கத்தரிக்கோள்களால் வெட்டி அவளுடைய உடம்பை கீறி கிழித்துக் கொண்டிருக்கிறாள் என்பதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இன்று உலகத்தில் நான் பார்க்கும் பொழுது எம்முடைய பெண்கள், எமது வீட்டில் இருக்கக்கூடிய, எமது ஊரில் வசிக்கக்கூடிய எமது இஸ்லாமிய பெண்கள்
கேட்டால் முஸ்லிம் என்ற பெயர், ஃபாத்திமா என்கிறார்கள், ஆயிஷா என்கிறார்கள், ஹதீஜா என்கிறார்கள். அவர்களின் நிலைமை சுப்ஹானல்லாஹ். ஒரு கல்யாண வைபவம் வந்து விட்டால், ஏதாவது வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வந்து விட்டால், உடுத்தக்கூடிய ஆடையுடைய வடிவம் சுப்ஹானல்லாஹ். அது மட்டுமல்ல, கவலைப்படக்கூடிய விடயம், 55 வயது உம்மம்மா சுப்ஹானல்லாஹ் உடுத்தக்கூடிய ஆடை, இரவுடைய நேரங்களில் தலைமுடி வெள்ளையாக இருக்கிறது, காலை நேரமாக ஆகினால் தலைமுடி கருப்பாகுது. மௌஜிசா என்ன கராமத்தோ தெரியவில்லை. சுப்ஹானல்லாஹ் உடுத்தக்கூடிய ஆடை, உடம்புகள் வெளியில தெரிகிற அளவுக்கு இன்றைக்கு எமது இஸ்லாமிய உறவுகள் ஆடைகளை அணிந்து அந்நிய ஆண்களுக்கு உடம்பை காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே இவ்வாறு உலகத்தில் யார் யாரெல்லாம் தங்களுடைய உடம்பை அந்நியவர்களுக்கு காட்டுகிறார்களோ, நாளை கியாமத்துடைய நாளையில் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன தண்டனை, கத்தரிக்கோள்களால் உடம்பை கீறி கிழிக்கக்கூடிய தண்டனை கொடுக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு படித்து கொடுத்தார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இதிலிருந்து அல்லாஹ் எம் அனைத்து பெண்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியமான சகோதரர்களே, மூன்றாவது பெண்ணை பார்த்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், 2 நெஞ்சங்களும் சுப்ஹானல்லாஹ் அது இழுத்து கட்டப்பட்டு, எந்த அளவுக்கு என்றால் தலைகளாக தொங்கவிடப்பட்டு அந்த பெண் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தலைகளாக தொங்கவிடப்பட்டு வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யா ஜிப்ரீல், இந்த பெண் உலகத்தில் என்ன பாவத்தை செய்தார்? அங்கே சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த பெண் உலகத்தில் என்ன பாவம் தெரியுமா செய்தார்? கணவனின் அனுமதி இல்லாமல், கணவனுடைய அனுமதி இல்லாமல் பிற குழந்தைகளுக்கு பாலூட்டியவள். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு அந்த பெண்ணுக்கு வேதனை கொடுக்கிறான் என்ற பாடத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னோடத்தில் சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, உலகத்தில் பெண்கள் அது இஷ்டம் போல வாழ்வதில்லை. என்ன செய்வதாக இருந்தாலும் கணவனின் அனுமதி தேவை. சுன்னத்தான நோன்பு கணவனின் அனுமதி தேவை. சுன்னத்தான அமல்கள் கணவனின் அனுமதி தேவை. எனவே கண்ணியமானவர்களே, கணவனின் அனுமதியோடு ஒரு பெண் அளவோடு ஒழுக்கத்தோடு அல்லாஹ்வின் பயத்தோடு சிந்தனையோடு ஈமானோடு தக்வாவோடு உலகத்தில் யாரெல்லாம் உலகத்தில் கணவனின் அனுமதியோடு யாரெல்லாம் உலகத்தில் வாழ்வார்களோ அவர்கள் ஸ்ரீதேவிகள் என்று சொல்ல முடியும். கண்ணியமானவர்களே, 4வது ஒரு பெண்ணை பார்த்தார்கள். அந்த பெண் எந்த அளவுக்கு என்றால், 2 கைகளும் கால்களும் முன்னெற்றி ரோமத்தோடு இழுத்து கட்டப்பட்டு, அதற்கு மேலாக அந்த பெண்ணுக்கு மேலால் பாம்புகளும் தேள்களும் சுப்ஹானல்லாஹ் போடப்பட்டு, அந்த பாம்புகள் தேள்கள் அந்த பெண்ணை கொத்தி அது சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது, கொத்துகிறது, தீண்டுகிறது. இவ்வாறு வேதனை செய்யப்படுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்டார்கள், யா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த பெண் உலகத்தில் என்ன பாவம் செய்தாள்? சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த பெண் உலகத்தில் செய்த பாவம் என்ன தெரியுமா? இன்றைக்கு எங்களுடைய பெண்கள் உலகத்தில் இதை பாவம் என்று கருதுவது கிடையாது. இது பாவம் என்று தெரியாது. சில பெண்களுக்கு தெரிந்தாலும் சுப்ஹானல்லாஹ் இன்றைக்கு அதிகமான பேர்கள் தவறு செய்யக்கூடிய தவறு என்ன தெரியுமா? காலையில் கணவன் என்ன செய்கிறான்? குடும்பத்திற்காக வேண்டி உழைப்பதற்கு அடிக்கக்கூடிய வெயிலின் வெப்பம் தெரியும். காலையில் குடும்பத்திற்காக வேண்டி பாடுபட்டு கஷ்டப்பட்டு உழைப்பதற்காக வேண்டி வெளியே சென்ற பின்னால் பெண்கள் என்ன செய்கிறார்கள்? கணவனின் அனுமதி இல்லாமல், கணவனுடைய அனுமதி இல்லாமல் வீட்டுக்கு வெளியே சென்ற பெண்கள், இவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை 2 கைகள் கால்கள் முன்னெற்றி ரோமத்தோடு இழுத்து கட்டப்பட்டு, பாம்புகள் தேள்கள் போடப்பட்டு அந்த பெண் வேதனை செய்யப்படுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் படித்துக் கொடுத்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெண்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். உலகத்தில்
செய்கிறோமோ, நாம் எவ்வாறு நல்ல காரியங்களில் ஈடுபடுகிறோமோ, அதே மாதிரி நாங்கள் என்ன அமல்கள் செய்கிறோமோ அதே மாதிரி பெண்களை நாங்கள் தூண்டுவதன் மூலமாக, அமல்களை படித்து கொடுப்பதன் மூலமாக குடும்பத்தில் அல்லாஹ் ஒரு விதமான மாற்றங்களை அல்லாஹ் ஒன்று பண்ணி விடுவான். அது மட்டுமல்ல, 5வது பெண்ணை பார்த்தார்கள். ஆக கருத்த பெண். இந்த பெண் என்ன செய்கிறாள்? நெருப்புக்குள் போடப்பட்டு அவள் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறாள். நெருப்பு என்று சொல்லும் பொழுது சகோதரர்களே, அது சும்மா உள்ள நெருப்பல்ல. நரகத்தின் நெருப்பு 3000 வருடங்கள் எரிக்கப்பட்டு, 3000 வருடங்கள் எரிக்கப்பட்டு, கடைசி வருடம் எரிக்கப்பட்டு நரக நெருப்பு கருப்பாக மாறி சுப்ஹானல்லாஹ் அந்த நெருப்புக்குள் போட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்ணை வேதனை கொடுத்துக் கொண்டிருக்கிறான். இதை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இந்த பெண் உலகத்தில் என்ன பாவம் செய்தார்? சொல்லப்பட்டது, இந்த பெண் உலகத்தில் செய்த பாவம் அடுத்த பெண்ணுடைய குறைகள் இருக்கிறது. இந்த குறைகளை அது துருவி ஆராய்ந்து அவள் இப்படி இவள் இப்படி மேல்வெட்டில் இருக்கக்கூடியவள் அந்த பாவம் செய்கிறாள், கீழ்வெட்டில் இருக்கக்கூடியவள் அவள் எவ்வாறு இருக்கிறாள் என்று குறைகளை துருவி ஆராய்ந்தவள். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கருப்பாக நிறம் மாற்றி நரகத்துக்குள் போட்டு வேதனை கொடுக்கிறான் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல கண்ணியமான சகோதரர்களே, 6வது பெண்ணை பார்க்கிறார்கள். அவளுடைய உடம்பை என்ன செய்கிறார்கள்? கடித்து உடம்பை அவளை கடித்து நிகங்களால் உடம்பை கீறி கிழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களே, இந்த பெண் என்ன பாவம் செய்தார்? சொன்னார்கள், இந்த பெண் உலகத்தில் புறம் பேசியவள். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறான ஒரு தண்டனை கொடுக்கிறார். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாங்கள் தௌபா செய்ய வேண்டும். அடுத்தவர்களின் குறை தெரியல. கேன்சர் நோயை விட ஆக பயங்கரமான ஒரு நோய் அடுத்தவரின் குறை தன்னுக்கு எங்களுக்கு காட்டப்படுவதற்கிறே. அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு அடுத்தவரின் குறையை காட்டாயா அல்லாஹ், என்னுடைய குறைகளை அடுத்தவர்களுக்கு காட்டிடாதே, அடுத்தவர்களின் குறைகளை எனக்கு காட்டிவிடாதே என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். கட்டாயம் துஆ செய்ய வேண்டும். அப்படி யாருடையாவது குறைகள் தெரிந்திருந்தால் அல்லாஹ்விடத்தில் அதை சொல்லி நாங்கள் அவர்களை திருத்த வேண்டும் என்பதே மார்க்கத்தின் ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, புறம் பேசுறது இருக்கிறேன் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் கீபத்து அஷத்து மினல் ஸினா, ஸினா செய்வதை விட புறம் இருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ், இது பெரிய ஒரு பாவம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சஹாபாக்களுக்கு படித்துக் கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, 7வது பெண்ணை பார்க்கிறார்கள். அவருடைய நாக்கு இருக்கிற நாக்கு இது இழுத்து கட்டப்பட்டு வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கேட்டார்கள், இந்த பெண் உலகத்தில் என்ன பாவம் செய்தார்? இந்த பெண் உலகத்தில் என்ன பாவம் செய்தார்? அங்கே சொல்லப்பட்டது, இந்த பெண் உலகத்தில் செய்த பாவம் என்ன தெரியுமா? இந்த பெண் உலகத்தில் செய்த பாவம் கணவனை வாயால் ஏசியவள் என்று சொன்னார்கள். கணவனை வாயால் ஏசியவள். கணவன் கொஞ்சம் சும்மா சாதுவாக இருந்தால் சில பெண்களுக்கு போதும் சகோதரர்களே. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவர்கள் ஆண்கள். ஒரு குடும்பத்தை பாவத்தில் இருந்து அதை தடுத்து சுப்ஹானல்லாஹ் நல்ல விடயங்களை ஏவி குடும்பத்தை நல்ல முறையில் கொண்டு போகக்கூடிய தைரியம், சக்தி அது அல்லாஹ் ஆணுக்கு தான் கொடுத்திருக்கிறான், பெண்களுக்கல்ல. பெண்கள் சுப்ஹானல்லாஹ் கணவனுக்கு வாயால ஏசுறதுனா சுப்ஹானல்லாஹ் இன்றைக்கு உலகத்தில் அது சர்வ சாதாரணமாக ஆகி சில பெண்கள் சொல்றதை இந்த பாருங்க, சொல்லக்கூடிய லிஸ்டுக்கு சாமான் வர இல்லை, என்ன நடக்குது என்று தெரியாது. அப்படி கணவன்மார்களை ஒதுக்கக்கூடியவர்களை, கணவன்மார்களுக்கு கையொங்கக்கூடிய எத்தனையோ சில சீதவிகள் இந்த உலகத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானாக. கண்ணியமான சகோதரர்களே, அது மட்டுமல்ல, 8வது
ஒன்பதாவது பெண்ணை பார்த்தார்கள். ஆக பயங்கரமான ஒரு தோற்றம், பயங்கரமான ஒரு தோற்றம் என்னவென்றால், அந்த பெண் அவருடைய தலையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய தலையை அல்லாஹ் பன்றியின் தலை போன்று ஆக்கி, உடம்பில் அது கழுதையின் உடம்பத்தில் உருமாற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேதனை கொடுத்துக் கொண்டிருக்கிறான். கேட்டார்கள், இவள் உலகத்தில் செய்த பாவம் என்ன? என்ன பாவம் செய்தார்? சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த பெண் உலகத்தில் செய்த பாவம் என்ன தெரியுமா? அடுத்த பெண்ணை பற்றி கோல் சொல்லி தீர்ந்தவள். வீடு வீடாக, ரோடு ரோடாக, குடும்பம் குடும்பமாக சுப்ஹானல்லாஹ் கோல் சொல்லி திரிந்ததாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த பெரிய தண்டனை, தலை பன்றியின் தலை போன்று, உடம்பில் கழுதையின் உடம்பு போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருமாற்றி அவளுக்கு வேதனை கொடுக்கிறான் என்று சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அது மட்டுமல்ல, ஒன்பதாவது பெண்ணை பார்க்கிறார்கள். ஆக வித்தியாசமான ஒரு தண்டனை, இதற்கு மேல் சொன்ன தண்டனைகளை விட ஆக வித்தியாசமான ஒரு தண்டனை. என்ன தண்டனை பார்க்கிறார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அந்த பெண்ணை அல்லாஹ் ஒரு நாயின் உருவத்தில் உருமாற்றி அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் வேதனை கொடுத்துக் கொண்டிருக்கிறான். கவலையோடு கவலையோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யா ஜிப்ரீல், இந்த பெண் உலகத்தில் என்ன பாவத்தை செய்தாள்? சொன்னார்கள், இந்த பெண் உலகத்தில் செய்த பாவம் என்ன தெரியுமா? விபச்சாரியாக இருந்தார்கள். விபச்சாரியாக தன்னுடைய உடம்பை அடுத்தவர்களுக்கு விட்டு உண்ணக்கூடிய யார் யாரெல்லாம் உலகத்தில் இந்த பாவத்தை செய்தார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்தில் எந்த பெரிய தண்டனை நாயின் உருவத்தில் உருமாற்றி அல்லாஹ் வேதனை கொடுத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். கண்ணியமான சகோதரர்களே, இவ்வாறான விடயத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எமது தாய் யார் சகோதரர்களே? ஒரு பெண். எமது சகோதரி யாரி? ஒரு பெண். எமது மனைவி யாரி? ஒரு பெண். எமக்கு கிடைத்த பெண் குழந்தை யாரி? ஒரு பெண். இவ்வாறு பெண் சமூகத்தினரை, பெண் சமூகங்களை பாதுகாக்கிற பொறுப்பை ஒவ்வொரு குடும்ப தலைவரின் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. வெறுமனே கல்யாணம் முடிச்சோம், புள்ள பிறந்துச்சு, வாழ்ந்தோம், மரணித்தோம் என்று அல்ல. கண்ணியமான சகோதரர்களை, பாவத்திலே இருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மனதில் ஒன்றும் வைத்துக் கொள்ளவில்லை. சும்மா கதைக்கும் போது சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொஞ்சம் கட்டையான பெண்ணை சகோதரி யா ரசூலல்லாஹ் என்று சும்மா சொல்லும் போது சொல்லுகிறார்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த அளவுக்கு பாவத்தில் இருந்து தன்னுடைய சமுதாயங்களை, தன்னுடைய சமூகங்களை, உறவுகளை, பெண்களை, சுப்ஹானல்லாஹ் மனைவிமார்களை எவ்வாறு அடுத்தவரின் குறை சொல்லாத அளவுக்கு பாதுகாத்தார்கள் என்றால் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா, நீங்க சொன்ன இந்த வார்த்தை இருக்கிறே, இந்த வார்த்தை கடலில் போட்டால் கடல் நீர் முழுவதும் நாசமாகிவிடும். அந்த அளவான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறீர்கள். கண்ணியமான சகோதரர்கள், அந்த அளவுக்கு பாதுகாத்தார்கள். அது மட்டுமல்ல, ஒரு விடயத்தை சொல்லி குத்பாவை முடிவு செய்கிறது. கண்ணியமானவர்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆக வித்தியாசமான ஒரு பெண்ணாக இருந்தார்கள். தூக்கங்கள் வந்தால் கொஞ்சம் அசைஞ்சு கேளுங்க, அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. முக்கியமான விடயங்களை ஒவ்வொரு ஜும்ஆக்கள்ல குத்பாக்கள்ல நாங்க எடுத்து எங்களுடைய குடும்பங்களை திருத்துவதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நெருப்பிலிருந்து அல்லாஹ் என் மனிதர்களை பாதுகாப்பதற்கு ஒரு காரணமாக நின்றுள்ளது. எனவே அல்லாஹ்வுக்காக வேண்டி தூக்கங்கள் வந்தால் கொஞ்சம் அசைந்து கேளுங்கள், அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அன்பானவர்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு வித்தியாசமான ஒரு பெண்ணாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், பாதை ஓரங்களில் நடந்து செல்வார்கள்.
பாஷைகளில் சொல்வதாக இருந்தால் கொழு கொழுவென அது கொஞ்சம் இறுக்கமாக இல்லாமல் அகலமாக தைத்து அவர்கள் என்ன செய்வார்கள், ஒரு கிழவியின் ரூபத்தை போன்று ஒரு கிழவி வயது முதிர்ந்த வயலாட்டி மூதாட்டி ரோட்டில் நடந்து போனால் எவ்வாறு ஆடி அசைந்து ரோட்டாலை செல்வார்களோ அதே போன்று ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மறைத்து முகங்களை மறைத்து அந்நிய ஆண்கள் கண்டுவிடாமல் அவர்கள் ரோட்டாலை செல்வார்கள். சஹாபாக்கள் பேசிக் கொள்வார்களாம், இந்த மூதாட்டிக்கு எத்தனை வயசு இருக்கும்? ஒரு ஆள் சொல்வாரே 81 வயசு இருக்கும், யாரும் 81 வயசு இருக்கும். இன்னும் ஒருத்தர் சொல்வாரே இல்லை இல்லை இந்த மூதாட்டிக்கு 90 வயசு இருக்கும். அங்கே சென்றது யாரு? மூதாட்டி அல்ல, குமரி பெண். கண்ணியமானவர்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் என்ன செய்வார்கள், அந்நிய ஆண்களுக்கு உடம்பு பருமனை காட்டாமல் அவர்கள் அதோடு ஒடுக்கத்தோடு வாழ்ந்த பெண் என்றால் அது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தான். கண்ணியமான சகோதரர்களே, அது மட்டுமல்ல, ஒரு நாள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அழுகிறார்கள் 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 அழுது கொண்டிருக்கிறார்கள். கேட்டார்கள், அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்டார்கள், யா ஃபாத்திமா, எதற்காக வேண்டி அழுகிறீர்கள்? சொன்னார்கள், யா அஸ்மா, நான் ஏன் அழுகிறேன் தெரியுமா? உலகத்துடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வின் உதவியோடு நான் வாழ்ந்த காலமெல்லாம் அந்நிய ஆண்கள் என்னை பார்த்து விடாமல் அளவோடு ஒழுக்கத்தோடு ஈமானோடு தக்வாவோடு நான் மறைந்து மறைந்து வாழ்ந்தேனே. நான் மௌத்தாகிய பின்னால் என்னை அந்நிய ஆண்கள் கண்டுவிடுவார்களோ என்ற பயம் மௌத்துக்கு முன்னால அவர்கள் சொல்கிறார்கள். எவ்வாறான ஒரு பெண் பாருங்கள், மௌத்துக்கு முன்னாலே மகரம், மௌத்துக்கு பின்னால் மகரத்தை பேணி வாழ்ந்து மரணித்த ஒரு பெண் என்றால் அது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தான். கண்ணியமான சகோதரர்களே, அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ஃபாத்திமா, கவலைப்படாதீர்கள், ஹபஷாவுக்கு சென்று ஒரு சந்தூக்கை நான் ஏற்பாடு செய்து வருகிறேன் என்று சொல்லி ஹபஷாவுக்கு சென்று ஒரு சந்தூக்கை, சுந்தூக் என்றால் பெட்டிக்கு சொல்வார்கள், அதை ஏற்பாடு செய்து கொண்டு வருகிறார்கள். மரணித்து விட்டார்கள். எனவே அவர்களை சந்தூக்கில் வைத்து மூடி சுப்ஹானல்லாஹ் கண்ணியமான முறையில் சென்று அடக்கம் செய்து விட்டு வருகிறார்கள். எனவே ஆரம்ப காலத்தில் சந்தூக் என்ற அமலை, அந்த விடயத்தை ஆரம்பித்தது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தான். கண்ணியமான சகோதரர்களே, அது மட்டுமல்ல, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மரணித்து வீட்டுல ஜனாசா வைக்கப்பட்டிருக்குது. ஜனாசா வீட்டுல வைக்கப்பட்டிருக்குது. வெள்ளை துண்டுகளால மூடி ஜனாசா இருக்குது. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ரெண்டு சின்ன பிள்ளைகள் வெளியே இருக்கிறார்கள். கேள்விப்படுகிறார்கள், தன்னுடைய உம்மா தாய் மரணித்து விட்டார்கள். உம்மா மரணித்து விட்டார்கள். ஜனாசாவை பார்ப்பதற்கு ஓடோடி வருகிறார்கள். ஓடோடி வருகிறார்கள். வந்து பார்க்கிறார்கள். உம்மா தாய் ஜனாசாவாக கிடக்கிறார்கள். அழுகிறார்கள், அழுகிறார்கள், அழுது கொண்டிருக்கிறார்கள். அழுதுவிட்டு தாயுடைய அந்த ஜனாசாவின் ஒரு விடயத்தை கண்ணால் காணுகிறார்கள். கண்டு சொன்னார்கள், சூழ உள்ள மக்களுக்கு சொன்னார்கள், ஏ உலக மக்களே, விளங்கிக் கொள்ளுங்கள், எனது தாயின் உடம்பில் இருந்து ஒரு விடயத்தை நான் உண்மையாக சத்தியமாக இப்பொழுதுதான் எனது கண்ணால் பார்க்கிறேன். சொன்னார்கள், எதை கண்டேன் தெரியுமா? எனது உம்மாவின், எனது தாயின் தலைமுடியை நான் இப்பொழுதுதான் எனது கண்ணால் பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். தலைமுடியை பெற்ற பிள்ளைக்கு காட்டுவது பாவம் அல்ல. அன்பானவர்களே, இந்த சம்பவத்திலிருந்து என்ன படிப்பினை என்றால், தனது சொந்த குழந்தைக்கு கூட தலைமுடியை காட்டாமல் அதோடு ஒழுக்கத்தோடு உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய மாஷா அல்லாஹ், எவ்வளவு பெரிய ஒரு பெண், எவ்வளவு அல்லாஹ்வுடைய பயம் அச்சம் இருக்கும். அதனால அல்லாஹ் நாளை கியாமத்துடைய நாளையில் சொர்க்கத்தின் தலைவி என்றால் அது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தான் என்று மார்க்கம் அழகான முறையில் தெளிவுபடுத்தியது.
எனவே கண்ணியமானவர்களே, என்ன சொல்ல வருகிறோம் என்றால், எமது குழந்தைகளை நாங்கள் நல்ல முறையில் வளர்க்க வேண்டும். எமது குழந்தைகளை, எமது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை, எமது மனைவியை நாங்கள் நல்ல முறையில் வளர்ப்பதன் மூலமாக ஈமானை கொடுத்து, தக்வாவை கொடுத்து, எப்படி நாங்கள் வீட்டு சாமான்களை வாங்கி எமது மனைவிக்கு வீட்டுக்கு நாங்கள் கொடுக்கிறோமோ அதே போன்று அடிமை சுப்ஹானல்லாஹ் நல்ல விடயங்களை, அதனை ஒழுக்கத்தை நாங்கள் கொடுப்பதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறான பாவத்திலிருந்து, தண்டனைகளிலிருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பதற்கு ஒரு விடயமாக ஆகிவிடும். எனவே கண்ணியமானவர்களே, உலகத்துடைய வாழ்க்கை ஆக குறுகிய ஒரு வாழ்க்கை. சொல்லப்பட்ட இந்த தண்டனைகளில் இருந்து எமது பெண்களை, எமது பெண் சமூகங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆகப்பெரிய நரகத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாத்தல் புரிவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, யா அல்லாஹ், உன்னிடத்தில் கையேந்திருக்கிறோம், எங்களுடைய சகல பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ், சிறிய பெரிய பாவங்களை மன்னிச்சிடு யா அல்லாஹ். சொல்லப்பட்ட தண்டனைகள் இருந்து எமது தாய், எமது சகோதரி, எமது மனைவி, எமது பெண் குழந்தைகள், முழு முஸ்லிம் சமுதாயம் அனைவர்களையும் பாதுகாத்திரு யா அல்லாஹ். வாயால சொல்வதற்கு, காதால கேட்பதற்கு லேசாக இருந்தாலும் யா அல்லாஹ், ஆகப்பெரிய ஒரு தண்டனை யா அல்லாஹ். இவ்வாறான தண்டனைகளுக்கு உள்ளானவர்களாக எமது உறவுகளை நீ ஆக்கிறாய் யா அல்லாஹ். ஊருக்கு ரஹ்மத் செஞ்சு யா அல்லாஹ், பரக்கத் செஞ்சு யா அல்லாஹ். யா அல்லாஹ், வறுமையிலிருந்து பாதுகாத்து யா அல்லாஹ். இல்மை கற்று தந்த உஸ்தாத்மார்கள் அந்த சீதேவிகளின் வாழ்க்கையில ரஹ்மத் செஞ்சு யா அல்லாஹ். யா அல்லாஹ், பெற்று வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்மாருடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். உடல்ல ஆரோக்கியங்களை கொடுத்துரு யா அல்லாஹ். எத்தனை பெற்றோர்மார்கள் கபர்ல யா அல்லாஹ், கபரை பிரகாசப்படுத்துரு யா அல்லாஹ். சிறிய துஆவை அங்கீகரித்து அருள் புரிந்து யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் العالمين واخر دعوانا الحمد لله رب العالمين. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فيا أيها الحاضرون، أوصيكم وإياي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من النار وتدخلكم في الجنة. فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: صنفان من اهل النار، او كما قال صلى الله عليه وسلم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا فاستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل خطأ فاستغفروا إنه هو الغفور الرحيم. الحمد لله حمدا كثيرا كما واشهد ان لا اله الا الله ارحاما لمن جهد به وكفر، واشهد ان سيدنا ومولانا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. اما بعد، اوصيكم عباد الله واياي اولا بتقوى الله، فان الله مع الذين اتقوا والذين محسنون. واعلموا عباد الله ان الله تعالى امركم امرا عظيما، وبدا بنفسه تعظيما، وثنى بملائكته بمسبحه بقدسه تكريما، وقال جل جلاله عظيما: ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم ارض عن الخلفاء الراشدين ابو بكر بن الصديق وعمر بن الخطاب وعثمان بن عفان وعن سيدنا علي بن ابي طالب رضي الله تعالى عنهم اجمعين، وارضى عنا معهم برحمتك يا ارحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والاحياء منهم والاموات، انك سميع قريب مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار. اللهم لا تسوي خلقنا بالنار، فانها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولاخواننا الذين سبقونا بالايمان، ولا تجعل في قلوبنا غلا للذين امنوا ربنا انك رؤوف رحيم. عباد الله يرحمك الله، ان الله يامركم بالعدل والاحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله الجليل يذكركم ويزيدكم ويهديكم ولذكر الله أكبر، والله يعلم ما تصنعون.